Hi students, I am Maithili. This is 7th standard maths. Measurements தான் பார்த்துட்ருக்கோம். Exercise 2.2. Okay, இது வந்து term 2 ஓட portions. So exercise 2.2ல first sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Find the area of the dining table whose diameter is 105 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னது ஒரு டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த டைனிங் டேபிளோட டயாமீட்டர், அப்போ டைனிங் டேபிள் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் சர்க்கிள் ஷேப்பில் வந்து டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஷேப்பில் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னாக்கா அதோட டயாமீட்டர், இதுதான் நமக்கு டயாமீட்டர் இல்லையா, அதில் பாதி தான் டயாமீட்டர் எடுப்பீங்க. ஸோ இப்போ இந்த டயாமீட்டர் வேல்யூ வந்து 105 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைனிங் டேபிளோட ஏரியா, இந்த ஃபுல் போர்ஷன் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாருங்கள் இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்றத. ஜஸ்ட் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. தட் இஸ் டயாமீட்டர். ஸோ இப்போ டயாமீட்டர் வந்து நம்ம டி அப்படின்னு எடுப்போம் இல்லையா. ஸோ டி ஈக்குவல் டு 105 மீட்டர் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே நமக்கு இப்போது ஏரியா ஃபைண்ட் பண்ணுறப்போ ஏரியாவோட ஃபார்முலா பையா ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அப்போ பை ஆர், அப்போ ரேடியஸ் வேணும். ஸோ அதனால் இதில் நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ ரேடியஸ் அப்படின்னு என்னது, இந்த டயாமீட்டரில் ஆஃப் த ரேடியஸ், இதுதான் நமக்கு ரேடியஸ் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட் 105 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 105 அப்படின்றப்போ நமக்கு டேர்ம் என்ன, ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணாதீங்க, இது இப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு செகண்ட் இதில் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். அதனால் டிவைட் பண்ணாமல் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க ரேடியஸ் வேல்யூவை. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் தி டைனிங் டேபிள். ஓகே, ஸோ டைனிங் டேபிள் வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ இப்போ சர்க்கிளோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் போய் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பைக்கு பதிலாக நம்ம 22 டிவைடட் பை 7 அப்ளை பண்ணிடலாம். இன்ட்டு ஆர் ரேடியஸ் அப்படின்னாக்கா நமக்கு இப்போ பாருங்கள் 105 டிவைடட் பை 2, அதுதான் ஆர் வேல்யூ இல்லையா. அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து அது போட்டிருக்கணும். தட் இஸ் 105 டிவைடட் பை 2 இன்ட்டு 105 டிவைடட் பை 2 எப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணுறது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 1 2s are 2, இங்கே 1 2s are 2, 1 2s are 2 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 7ஐயும் இங்கே பண்ணுறப்போ இங்கே 1 7s are 7, அதே மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா 1 7s are 7 வரும். அப்புறம் 3 வந்துச்சுன்னா 35. ஸோ அப்போ 5 7s are 35. ஸோ அப்போ நம்ம 15 வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிடலாம், 11 இன்ட்டு 15 இன்ட்டு 105 டிவைடட் பை, கீழே டினாமினேட்டர் 2 தான் இருக்கு இல்லையா. ஸோ இப்போது நியூமரேட்டர் வேல்யூஸ் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணி பாருங்கள். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 8662.5 சென்டிமீட்டர். ஓகே, இந்த கேல்குலேஷன் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அப்போ அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து இதாக தான் கிடைக்கும். ஓகே, தென் வில் சி த செகண்ட் சம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Calculate the area of the shot put ring whose diameter is 2.135 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஷார்ட் புட் ரிங் அப்படின்னு எடுக்கிறப்போ அதோட பிளேஸுமே நமக்கு எப்படின்னா ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தான் எடுத்திருக்காங்க. ஓகே, ஷார்ட் புட் ரிங். ஸோ இப்போ இதுலன்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டயாமீட்டர். ஸோ இப்போ இந்த டயாமீட்டர் வேல்யூ வந்து 2.135 மீட்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இதிலேருந்து என்ன பண்ணிடலாம், அதே மாதிரி ஷார்ட் புட்ன்றப்போ நமக்கு இது சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதோட ஏரியாவை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆஸ் லைக் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டயாமீட்டர் டி அப்படின்னு எடுப்பீங்க. ஸோ டி ஈக்குவல் டு 2.135 அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ இதில் இருந்து நமக்கு இப்போ ரேடியஸ் வேணும். எப்போவுமே டயாமீட்டர்லேருந்து நமக்கு ரேடியஸ் வேணும் இல்லையா, அப்போ தான் ஏரியா வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஏரியாவுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ டயாமீட்டர் இஸ் 2.135 டிவைடட் பை 2. இது நமக்கு மீட்டரில் கொடுத்ததுனால மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது கேன்சல் பண்ணாமல் இப்படியே வச்சுட்ருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா போட்டுக்கோங்க. ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள், அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஏ அப்படின்னு எடுத்துருவோம் இல்லையா. ஸோ ஃபார்முலா என்னென்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த பைக்கு பதிலாக 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ரேடியஸ்.
அப்போ நமக்கு இங்கே ரேடியஸ் வந்து என்னென்னு எடுத்திருக்கோம் 2.135. ஸோ 2.135 divided by 2 into 2.135 divided by 2 இப்படி எடுத்துடலாம். ஓகே, ஜஸ்ட் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 1 2s are 2, இங்கே 1 2s are 2 1 2s are 2 இப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிமைனிங் வேறு ஏதாவது வேல்யூஸ் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பண்ணிங்கன்னா இங்கே 1, இங்கே போடுறப்போ 3 7s are 21. ஓகே, அப்போ நம்ம இந்த எடுக்க முடியாது, ஜஸ்ட் இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க, அப்போ தான் இது ரெண்டு கம்பைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் எடுக்கிறப்போ 5, அப்போ நமக்கு இடையில ஒரு 0 போட்டிருப்பீங்க, இங்கே 5 வந்துடணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழே நீ என்னடா தட்ஸ் ஆல், இதுக்கு மேலே நம்ம இன்னும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்போ ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ நியூமரேட்டரில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25.07. ஸோ ஃபுல் டேர்ம் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த டேர்ம் கிடச்சிருக்கும். டிவைடட் பை கீழே டினாமினேட்டரில் வந்து நமக்கு இப்போ 2 இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனல் கால்குலேஷன் நீங்கள் முடிக்கிறப்போ தட் இஸ் 3.581 மீட்டர் ஸ்கொயர் இப்படி வந்து வேல்யூ வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெசிமல் பாயிண்டில் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறது கட் பண்ணுறது டஃபாக இருக்குன்னா ஜஸ்ட் அதையும் நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் இன்ட்டு 11 3யும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை கீழே இருக்க டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, டிவைட் பண்ணுறப்போ ஃபைனலாக உங்களுக்கு 3.581 மீட்டர் ஸ்கொயர் இது கிடைக்கும். தேர்ஃபோர் இப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் தி ஷார்ட் புட் ரிங்கோட ஏரியா தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் தி ஷார்ட் புட் ரிங் ஈக்குவல் டு 3.581 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா அப்படின்றதுனால இப்போ எப்போவே நம்ம ஸ்கொயரில் தான் போட போகிறோம். ஸோ அதனால் தட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A sprinkler placed at the center of a flower garden sprayed so water covering a circular area. So if the area watered is 1386 centimeter square, so find its radius and diameter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கார்டனுக்கு வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஜஸ்ட் அது அந்த ஏரியா ஃபுல் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஏரியாவுக்கு வந்து வாட்டர் இங்கே இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இங்கேருந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னாக்கா இந்த ஏரியா இப்படி போகும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஏரியா வந்து 1386 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி போகிறப்போ இது நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரேடியஸ் இந்த ஒரு சைடில் எவ்வளோ போகும், தட் இஸ் த ரேடியஸ். இதுதான் நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி அண்ட் டயாமீட்டரும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ டயாமீட்டர்னால் இப்படி போகிறது மாதிரியே இந்த சைட். ஸோ அப்போ இந்த ஃபுல் இந்த டிஸ்டன்ஸை தான் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ இந்த 2 டிஸ்டன்ஸையும் நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்றத ஜஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. தட் இஸ் ஏரியா. இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் தான் நமக்கு போகும். சர்க்கிள் ஷேப்பில் தான் வாட்டர் ஸ்ப்ரிண்ட் ஆகுது இல்லையா, ஸ்ப்ரே ஆகுது. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலான்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது? பைஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இதுதான் ஏரியா ஆஃப் தி சர்க்கிளோட ஃபார்முலா. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? தட் வேல்யூ இஸ் 1386. ஓகே, ஸோ அப்போ அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1386 ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர் இப்படி நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து இப்போ நம்ம ஆர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி டேரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர்னாக்கா நமக்கு இது தான் வேணும் இல்லையா. ஸோ இப்போ அது ஃபுல்லாக லெஃப்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா பைஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386. இதில் வந்து நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த பையோட வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 22 divided by 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386 எப்படின்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் வேல்யூ வேணும்னா 1386 இன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லையா 22/7, அது ரைட்டுக்கு போகிறப்போ ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 22/7 அப்படின்றது 7 divided by 22 இப்படின்னு வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2s are 2, 1 2s are 2. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா
6 2s are 12 அப்புறம் 1 வந்துடும். இங்கே 9 2s are 18 அப்புறம் இங்கே 3 2s are 6 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ திரும்ப வந்து நம்ம இந்த டேர்ம் கேன்சல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், இப்போ 1 11s are 11 அப்படின்னு வந்துடும். இங்கே கட் பண்ணிங்கன்னா 6 11s are 66. ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், நமக்கு 3 இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து 3 11s are 33 இதில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 63 இருக்குது. ஸோ அப்போ இந்த 63 வந்து நமக்கு இப்படி இருக்குது, 63 × 7 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ அப்போ இந்த 63 அப்படின்றத நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும், 9 7s are 63. ஓகே, ஸோ இப்போ 9 × 7 இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 9 7s are 63 அப்படின்னு எடுத்துடலாம், × 7. ஓகே, நமக்கு இப்போ ரேடியஸில் வேணும் இல்லையா, ஆர் வேல்யூ தான் வேணும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு 9 இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த 9 திரும்ப எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 3 × 3 3 3s are 9 அப்புறம் இன்ட்டு இங்கே 7 × 7. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இவ்வளோ அப்படின்னா ஆர் வேல்யூனா என்னவா இருக்கும், இதில் பாதி தான் இல்லையா. ஸோ அப்போ இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்துடலாம், 2 7க்கு ஒரு 7 எடுத்துடலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு 3 7s are 21. இதுதான் உங்களுக்கு இருக்கிற ரேடியஸோட வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, டயாமீட்டரும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரேடியஸில் இருந்து நமக்கு டயாமீட்டர் வேணும்னா அது ரெண்டுக்கு என்ன நமக்கு ரிலேஷன் நமக்கு தெரியும், ரேடியஸ் ஈக்குவல் டு d/2. ஓகே, ரேடியஸ் வேணும்னா டயாமீட்டரை பாதியாக எடுத்துடுறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், ரேடியஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ ரேடியஸ் என்னென்னு எடுத்திருக்கீங்க, 21. ஸோ 21 ஈக்குவல் டு d/2 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இதில் நமக்கு டயாமீட்டர் தான் இப்போ வேணும் இல்லையா. ஸோ இப்போ டயாமீட்டர் வேணும்னா இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும், டயாமீட்டர் கிடச்சிரும். ஓகே, ஸோ d ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 2s are 2 2 2s are 4. ஓகே, ஸோ 42. ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போது டயாமீட்டர். ஓகே, ஸோ இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 21. ஸோ இப்போ 21 வந்து நம்ம என்னென்னு எடுத்துடலாம், ரேடியஸ் நமக்கு ஜஸ்ட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர், அதே மாதிரி டயாமீட்டர் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். ஓகே, இந்த 2 டேர்ம்ஸை கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வில் see the fourth sum. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The circumference of a circular park is 352 meter. So find the area of the park அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பார்க், ஒரு பார்க் எடுக்கிறாங்க. ஓகே, அந்த பார்க் வந்துட்டு எந்த ஷேப்பில் இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு அந்த ஏரியா ஆஃப் பார்க், அந்த பார்க்கோட ஏரியா எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்ததுனால அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ circumference of a circle, அதான் நம்ம என்னென்னு எடுப்போம், c அப்படின்னு எடுப்போம் இல்லையா. ஸோ c ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா 2πr யூனிட்ஸ். ஓகே, இதுதான் circumference of a circle ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த c வேல்யூ என்னன்றது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ circumference of a circle வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 352 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 352 இதுக்கு பதிலாக 352ன்னு எழுதுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 2πr. அப்போ இதில் வந்து நமக்கு r வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதுதான் நமக்கு வேணும்னு அதை அப்படியே லெஃப்ட்டு கொண்டு வந்துடுங்க. ஸோ 2πr ஈக்குவல் டு 352. ஸோ இதில் இருந்து இப்போ நமக்கு 2 இன்ட்டு பை வேல்யூ எப்படி எழுதிக்கலாம், 22/7 இன்ட்டு r ஈக்குவல் டு 352 அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ இதில் நமக்கு இப்போ r வேல்யூ தான் வேணும் அப்படின்னா 352 இங்கே 2 அப்படின்றத ஜஸ்ட் டிவைடட் பை 1 அப்படின்னு எடுங்க. அதனால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் எடுக்கும்போது என்ன பண்ணிடலாம்னா 2/1 ரைட்டுக்கு வரப்போ ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 2/1 அப்படின்றது 1/2 அப்படின்னு வந்துடும். இன்ட்டு 22/7 அப்படின்றது 7/22 இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கேன்சல் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இங்கே 1 2s are 2 1 2s are 2. அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2s are 2 ரிமைனிங் 1 இருக்கும். 7 2s are 14 அப்புறம் 1 இருக்கும். 6 2s are 12.
ஓகே, தென் எகெயின் இதையும் கட் பண்ணிக்கலாம். 1 2s are 2. அப்போது இங்கே கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? 8 2s are 16. அப்புறம் அதே மாதிரி 8 2s are 16 இப்படி கிடைக்கும். ஸோ இதையும் கட் பண்ணிங்கன்னா 11 8s are 88 இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நம்ம இப்போ R வேல்யூ போட்டிங்கன்னா R ஈக்குவல் டு 8 into 7. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? R ஈக்குவல் டு 56. ஓகே, அப்போ 56 எதில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மீட்டரில் தான். ஸோ 56 மீட்டர் இதுதான் நமக்கு இருக்கிற R வேல்யூ. ஸோ பாருங்கள், இப்போ R வேல்யூ 56 மீட்டர் அப்படின்னு கிடச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிடலாம்? ஏரியா, ஃபைண்ட் த ஏரியா தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து ஏரியா போடுங்க. therefore ஏரியா போட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா பையா ஸ்கொயர். ஓகே, பையா ஸ்கொயர் ஏரியா அப்படின்றதுனால ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22 divided by 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஆரோட வேல்யூ 56 இன்ட்டு 56. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த வேல்யூவை 7ஐயும் இது கட் பண்ணிங்கன்னா 7 8s are. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ 22 into 8 into 56. ஸோ அப்போ இந்த 3 டேர்ம்ஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 22 into 8 into 56 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா தட் இஸ் 9856 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி பார்க் அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த பார்க்கோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 9856 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் பார்க்கோட ஏரியா. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. In a grassland, a sheep is threaded by a rope of length 49 meter. So find the maximum area that the sheep can graze. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஷீப்பை வந்து ஒரு கிரவுண்டில் வந்து ரோப் வச்சு கட்டி வைக்கிறாங்க. அது வந்து அது எந்த அளவுக்கு கிராஸ் வந்து இது பண்ண முடியுமோ பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண என்னதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஏரியா that the sheep can graze. ஸோ அந்த ஷீப்னால் எந்த அளவுக்கு போய் அந்த புல்லை வந்து சாப்பிட முடியுமோ அந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்னது? ஜஸ்ட் நம்ம ரேடியஸ் தான். இங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு சப்போஸ் இது இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போக முடியும் அப்படின்னாக்கா இந்த இது தான். அப்போ மேக்ஸிமம் ஏரியா அப்படின்றப்போ எவ்வளோ ஏரியாவை ஜஸ்ட் இந்த சர்க்கிள் ஷேப்பில் தான் வரும் இல்லையா? அப்போ அந்த சர்க்கிள் ஷேப்பில் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது ஃபுல் ஏரியா எந்த அளவுக்கு அதனால் போக முடியுமோ அந்த ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ இந்த சம் எப்படி போடலான்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லென்த் ஆஃப் த ரோப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ லென்த் அப்படின்னா இந்த லென்த் இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு ரேடியஸாக எடுப்போம் இதில். ஸோ லென்த் ஆஃப் த ரோப் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 49 மீட்டர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த லென்த் ஆஃப் தி ரோப் அப்படின்றத நமக்கு வந்து ரேடியஸ். ஓகே, இந்த இதில் நம்ம ரேடியஸாக எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ இப்போது ஜஸ்ட் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இது எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் பையா ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது இந்த ஏரியா தான் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இதில் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸில் அப்ளை பண்ணிடுங்க. தட் இஸ் 22 divided by 7 இன்ட்டு ரேடியஸ். ஸோ இப்போ ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க நமக்கு? ரேடியஸ் அப்படின்றது தான் இது இல்லையா? 49 மீட்டர். ஸோ அப்போ இந்த 49 மீட்டர் அப்படின்றது it is 4.9 மீட்டர். இட்ஸ் நாட் a 49. ஸோ இப்போ 4.9 மீட்டர் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ 22/7 அப்போ ரேடியஸ் வேல்யூ வந்து 4.9 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்றதுனால ஒன்ஸ் அகெயின் ஒரு 4.9 அப்படின்னு எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் ரெண்டு பாருங்கள், இது ரெண்டையுமே நம்ம எடுக்கிறப்போ 22/7 இன்ட்டு 4.9 இன்ட்டு 4.9. ஓகே, ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது எவ்வளோ வந்துடும்? இந்த 7ம் இது கட் பண்ணிங்கன்னாக்கா இது 0.7 7 7s are 49 டெசிமலில் இருக்கிறதுனால கம்பைன் பண்ணுறப்போ 0.49 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் 22 இன்ட்டு
0.7 into 4.9. ஸோ அப்போ இந்த 3 டேர்ம்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 75.46 மீட்டர் ஸ்கொயர். இங்கே மீட்டர்ன்றதுனால மீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஓகே, இதுதான் ஏரியா ஆஃப் தி அந்த சர்க்கிள், அதாவது எந்த அளவுக்கு அதனால் போய் இது பண்ணிருக்க முடியும். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஈக்குவல் டு 75.46 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதோட இந்த 5th சம் வரைக்கும் முடிஞ்சது. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.